வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கு அண்டு செல்ஃப் காங்கிரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரிக் ஒர்க் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரூம் ஒரு ஆஷ் பண்ணுறோன்னா அதுக்கு கரெக்டாக டொயின் பிடிச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தமாரி கலவை மிக்சிங் ரேஷியோ வந்து 1:5 அப்படிங்கிறத போட்டிருக்காங்களா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுமாரி பாயிண்டிங் கொடுத்துருக்காங்களா நம்ம வந்து செக் பண்ணணும். அதோடைய லெவல் வந்து வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு டாப் லெவல் வந்தோடனே நம்ம வந்து குத்துக்கல் வந்து நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஸோ ஏன்னா அது ஒரு 4 இன்ச்சு இதுக்கு ஒரு திக்னஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருப்போம். அதேமாரி கல்லை நினச்சி தான் மெயினாக வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தமாரி சில்வர் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு வால் ஜாயிண்ட் வரும்போது சில்வர் வந்து நம்ம வுட்டு நம்ம கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும். ஸோ 4.5 வால் அப்படிங்கும்போது 2 பக்கமும் பாயிண்டிங் போட்டிருப்போம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் முக்கால் சவர் வந்தாலும் நம்ம வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கலை வந்து நம்ம காங்கிரீட் போட்டிருப்போம். ஸோ நம்ம காங்கிரீட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில் மேட் அப்படி காங்கிரீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம். ஸோ அது நம்ம M20 கிரேட் வச்சு நம்ம வந்து ஜல்லி மணல் மிக்சிங் ரேஷியோ வந்து காங்கிரீட் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.